ஞானஸ்நானம் எடுப்பது. Jesus was baptized at the beginning of his public activity of teaching and healing. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய ஊழியத்தை துவங்குவதற்கு முன்னதாக அவரும் கூட ஞானஸ்நானம் பெற்றார் என்று நாம் பார்க்கின்றோம். Baptism is like dying and being raised to life, and that links you with Christ who died and rose again. நாம் ஞானஸ்நானம் ஒரு மரணத்துக்கும் மீண்டும் உயிர்த்தெழுதலுக்கும் அது சமமாக இருக்கின்றது. எப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தது போல நாமும் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைப்பதற்கு அது சமானமாக இருக்கின்றது. Baptism by the use of water is a symbol of cleansing and purification. நாம் இவனமாக தண்ணீருக்குள்ளாக நாம் இந்த ஞானம் எடுக்கும் பொழுது அது எங்களை சுத்திகரிக்கும், அது சுத்திகரிப்புக்கு ஒப்பாக இருக்கின்றது. Jesus rode into Jerusalem humble and mounted on a young donkey. அவர் தம்மை தாழ்த்தி ஒரு கழுதைக்குட்டியின் மேலே அவர் ஏறி அங்கு ஜெருசலேமுக்கு சவாரி செய்தார் என்று சொல்லி வேதம் சொல்கின்றது. Everything about him signals his love for ordinary people. அவருடைய எல்லா விதமான நடவடிக்கைகள் பார்க்கும் பொழுது சாதாரண மக்கள், எங்களைப் போல சாதாரண மக்கள் மேல் வைத்திருக்கின்ற அந்த அன்பை அவர் வெளிப்படுத்துவதாக காணப்பட்டது. He was determined to be our servant no matter what. அவர் எங்களுக்கு ஊழியனாக அல்லது எங்களுக்கு ஊழியம் செய்கிறவராக தான் அவர் காணப்பட்டார். எந்த காரியத்தை எவ்வளவு மதிப்புள்ளவர் இருந்த பொழுதிலும் கூட Jesus has given his life as a ransom for many. அவர் தன்னுடைய ஜீவனை அநேகருக்கு முழு உலகத்துக்காகவும் அவர் பரிகாரமாக அவர் செலுத்தியிருக்கின்றார். He will come again as the book of Revelation says. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொல்லப்பட்டது பிரகாரமாக அவர் மீண்டும் வரப்போகின்றார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Praise be to Jesus. Revelation 19, I saw heaven open and there was a white horse. அங்கே நாங்கள் பார்க்கின்றோம் 19 அதிகாரத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே நான் வெள்ளை குதிரையை நான் கண்டேன், அங்கே வானம் திறக்கப்பட்டிருந்ததை கண்டேன் என்று சொல்லி. Its rider is called faithful and true. அங்கே நாம் பார்க்கின்றோம் அதில் இருந்தவருடைய அதில் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் என்று பட்டார். It is with justice that he judges and fights his battles. அவர் நீதியா நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். His eyes were like a flame of fire. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தன. And he wore many crowns on his head. அவருடைய சிரசின் மேல் अनेक கிரீடங்கள் இருந்தன. He has a name written on him, but no one except himself knows what it is. அவருக்கு அன்றி வேறொருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. The robe he wore was covered with blood. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். His name is the word of God. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. Jesus is the best of all guides through the maze of life. எல்லா விதமான உலகத்திலே காணப்படும் எல்லா காரியங்களுக்கும் மேலான ஒரு நல்ல காரியம், அதாவது வழிநடத்துதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. We can trust him in every circumstance. எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் மேல் நான் நம்பிக்கை வைக்க முடியும். He is coming again and he will reign as king of the universe and we shall reign with him. அவர் சீக்கிரமா வரப்போகின்றார். அவர் அரசராக அரசாளுகிறவர் வரப்போகிறார். அவரோடு சேர்ந்து நாம் அரசாள போகின்றோம் அதி சீக்கிரமாய். Being baptized is the start of a life with Christ as your savior, Lord and friend. ஞானஸ்நானம் எடுத்து நாம் ஆரம்பிக்கும் வாழ்க்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுடைய சொந்த இரட்சகர், அவர் ஆண்டவர் தேவன் என்று அவருக்கு நான் எங்களை ஒப்புக் கொடுத்து வாழும் வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கின்றோம். It leads to everlasting life. அது நித்திய ஜீவனுக்கு எங்களை வழி நடத்துகின்றது. When every tear shall be wiped away, எல்லா கண்ணீரும் துடைக்கப்படும். And joy will be yours forever. அவருடைய சந்தோஷம் மகிழ்ச்சி அது நிரந்தரமாக இருக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Praise be to Jesus. As I told you, we heard the word of God and we heard the testimonies. Now this is the time for you. Now these dear ones are going to get baptized in a few minutes, and after that we are going to maybe we are going to sing a song, we are going to have meals, and they are going to go on our own ways. Yeah, we have so many things to do, isn't it? We have to go to the office, the children have to go to their colleges. Now we want to find out why God brought us here today. இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் நாம் ஆதாயப்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னாலும் எங்களுடைய ஆத்துமாவை நாம் நஷ்டப்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் இதுக்கு
நஷ்டப்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் எந்த விதமான பலனும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கின்றது. If we lose our souls by gaining everything, you can be a Bill Gates, you can be a Bin Laden. Whether you are earning through a right way or a wrong way, those positions is not going to take you to heaven. All the roads can lead to Rome. All the rivers can fall into one ocean. But Jesus is the only one to have, only one way. There is no any other way to the Father. My dear friends, this is a challenge. You heard the young souls, the youngsters, and the adults in couples and the families. My humble request is, இந்த நாள் உங்களுக்கு ஒரு விசேஷத்தின் நாளாக இருக்க வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு ரட்சிப்பின் நாளாக இருக்க வேண்டும். You know what is happening in Syria? What is happening in Egypt and Afghanistan and Iraq? There are so many Christians. Yeah, you can take this one. There are so many Christians are tortured, killed, sold as slaves, women are raped, children are being tortured and burned. But the word of God clearly says all these things will happen. That is why we are not shaken. இவைகள் எல்லாம் நடக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது அருமையானவர்களே. எங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளும்படி ஆண்டவர் சொல்கின்றார். இவைகள் எந்த காரியங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் நாம் ஆண்டு ரட்சிப்பை இழந்து போக மாட்டோம், ஆண்டவருக்குள்ளாய் இருப்போம் என்று சொன்னால், in midst of all those atrocities, all those losses and pain, I saw a picture of the refugees, the remnants, who have put a poster on their tent. They are refugees. They are run away for their lives, losing all their belongings. Their churches were bombed. Their churches were burned. Can you focus on this one, please?